ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம ஜின்னியூ பார்க்குறது ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுற அண்ட் கண்ண முடிக்கோங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் காலேஜுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. அப்போது அப்பா வந்துட்டு கீழே கிளம்பி போயிட்டுருப்பாரா. அப்பா நில்லுங்க நில்லுங்க, என்னையும் ட்ராப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல. ஏன் அப்பாவுக்கு வேலை இருக்குடா அப்படின்னு சொல்ல. அப்போது எனக்கு வேலை இல்லையா? நான் காலேஜ் போகணுமா வேணாமா? நீங்கள் தானே வேணான்னு சொல்ல என்னை கொண்டு போயிட்டு சேர்த்து விட்டீங்க. அப்புறம் இப்போ நான் கூட்டு போக மாட்டேன்னா நான் எப்படி போகிறது? நடந்து போட்டா பறந்து போட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருவயன், அப்பாவுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ வேணும்னா அங்கிள் வர சொல்லிட்டா, கூட்டு போக சொல்லிட்டா அப்படின்னு கேட்க. சரி ஓகே, கூப்பிடுங்க, சீக்கிரமாக வர சொல்லுங்கள், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் கால் பண்ணி இந்த மாதிரி வயனை வந்து காலேஜ் வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அப்போ உங்களோட அப்பா பார்த்துட்டு, ஓகே அங்கிள் வருவார், அவர் கூட போயிடு அப்படின்னு சொல்கிறாரா. ஓகே பாய்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. பாய்டா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிளம்பிடுறாங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேடி மட்டும்தான். ஸோ சிங்கிள் டேட். இப்போது நீங்களும் வீட்டெல்லாம் பூட்டிட்டு அப்படியே வெளியே பேகை மாட்டிட்டு போய் நிற்கிறீங்க. உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஓகேவா? ரொம்ப ரிச் அந்த மாதிரிலாம் கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்போது அப்பாவும் வந்துட்டு வேலைக்குன்னு சொல்லிட்டு போயிட. நீங்களும் இந்த அங்கிள் என்னன்னா வருவார், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நின்றுட்டே இருக்கீங்க. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து நிற்குது. நீங்கள் பார்த்ததுமே அங்கிள் இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஜின் தான். அவரும் சாரி அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, சீக்கிரம் வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துக்கா. அவரும் அம்மா உங்கள் அப்பாவுக்கு அப்படி என்ன வேலை அப்படின்னு கேட்க. அதுவா அங்கிள் தெரியல என்ன வேலைன்னு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது ஜின் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. ஸோ அப்பாவோட ஏஜ் தான். அப்போது நீங்களும் ஆமாம் நீங்கள் என்ன அங்கிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்பா கூட ஏதோ முக்கியமான வேலைக்குதுன்ட்டு போகிறாரு, நீங்கள் சும்மா சுற்றுறீங்களா அப்படின்னு கேட்க. ஏய், உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறாங்கிறதுக்காக என்னை சும்மா சுற்றுறான்னு கேட்பியா? அப்படியே போட்டுனா பாரு அப்படிங்கிறாரு. சும்மா சொன்னேன். ஆமாம் நீங்கள் நிறையா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களாமாவே அப்பா சொல்கிறாரு. என் அப்பாவுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்கலாம்ல, கஷ்டப்படுறாருல்ல அப்படின்னு கேட்குறீங்க. உன் அப்பாவுக்கா? நான் கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன். அவன் தான் வேண்டவே வேணாம், நான் சுயமாக சம்பாரித்து தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் தொலைச்சிட்டு இருக்கிறான். என்றைக்கு என்ன கடன் பிரச்சனையில் வந்து மாட்டுவானோ எனக்கு தெரியல. சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான். நீ தான் எது சொன்னாலும் அவன் கேட்பான்ல, சொல்லலாம் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல. இவ்வளோ வருஷம் கூட இருக்கிற நீங்கள் சொல்லியே கேட்கல, நான் சொல்லி கேட்பாரா? அது சரி ஓகே அங்கிள் பாய், போயிட்டு வரேன், காலேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிக்கிறீங்க. அவரும் பத்ரம் ஈவினிங் வந்து கூப்பிட்டு போகணுமா அப்படின்னு கேட்க. தெரியலையே, அப்பா வரலன்னா நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே நீ வெயிட் பண்ண, நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலேஜுக்குள்ளே போகும்போது அங்கே 2 பொண்ணுங்க ஜின்னையே பார்த்துட்டு இருக்கா. ஏய் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. என்ன ஒன்றும் இல்லையே, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை போக சொல்ல. இவளுங்க எதுக்கு அங்கிள் எப்படி பார்த்துட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்படியே தான் அடிக்கடி பார்த்திங்கன்னா உங்களை கொண்டு வந்து விடுவார், பிக்கப் பண்ணிட்டு போவார். இந்த பொண்ணுங்க மட்டும் கிடையாது, நிறைய பொண்ணுங்க அடிக்கடி அவர் திரும்பி பார்த்துட்டே இருக்கா. ஆமாம் எதுக்காக நீ அவரை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை போய் கேட்க. அதுவா, நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், சொல்லுவேன். அவர் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறா. என்னடா அங்கிள் அப்படிங்கிறீங்க. ஏய் அங்கிள்னு கூப்பிடாத, அவர் அழகாக தானே இருக்கார், அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு கேட்க. அவருக்கு பாவம் கல்யாணமே ஆகலை, என் அப்பா வயசாகுது, இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருக்கணும், இல்லை பையன் இருந்திருக்கணும், பட்டு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்ல. நல்ல வேலை, கடவுளுக்கு கொஞ்சம் கண் இருக்கும் போல், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஏய் இரு, என்ன நீ பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க. என்ன பார்த்துக்கிறேண்ணா? அது எதுக்கு உனக்கு? மேபி நான் கூட உனக்கு ஆன்ட்டியாக வரலாம் அப்படின்ட்டு போக. ஐயா ஆன்ட்டியாக வரலாமா? பைத்தியம் எப்படி ஓடிட்டு போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அப்போ ஜின்னும் வர போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே போய் வண்டியில் ஏறிட்டு, அங்கிள் இங்கே எனக்கு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல. ஒன்றா யார் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நிறைய ஆன்ட்டி இங்கே எனக்காக இருக்காங்க, எல்லோரும் என் கூட தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. கூட படிக்கிறவங்க எப்படி ஆன்ட்டி ஆவாங்க அப்படின்னு கேட்குறாரு. கூட படித்தா ஆன்ட்டி ஆக மாட்டாங்க, ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆன்ட்டி ஆகிடுவாங்கல்ல, அதான் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்கிற அப்படின்னு ஜின் கேட்க. ஆமாம் அவங்களுக்கெல்லாம் உங்களை பிடிச்சிருக்கான், உங்களை அடிக்கடி வந்துட்டு சைட் அடிக்கிறாங்க அங்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஸோ அப்படியே அவர் சிரிச்சுட்டே பைக் ஓட்ட, அவர் சிரிக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மிரரில் தெரியுது. ஒரு செகண்ட் நீங்கள் அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன் பார்க்குறீங்கன்னா தெரியல. அவரே பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லையே அப்படிம்பீங்க. இப்போ இப்படியே தான் டேஸ்லாம் போகுது.
அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு நீங்கள் காலேஜெல்லாம் முடிச்சு ஜின் தான் கொண்டு போய் விடுறாரு. உங்களோட அப்பா வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின் கூட போயிருப்பீங்க. அப்படி கொண்டு போய் விடும்போது நிறைய பேர் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்க. அப்பாவும் வந்துட்டு இங்கே பாருங்க, நான் சீக்கிரமாக பணத்தை திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவங்கெல்லாம் வந்துட்டு அப்பாவை அடிக்க போக ஜின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வண்டியை விட்டு இறங்கி ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீயா? ஆமாம், நீ யார்? நீ எதுக்கு வந்து குறுக்க வந்து கேட்குற? அந்த ஆள் என்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்கான் தெரியுமா? நானும் பார்க்குறேன், 4 வருஷமா வட்டியும் கொடுக்கல காசையும் கொடுக்கல. என்னை பார்த்து நெகிழ்ச்சி ஒட்டி இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஜின்னு அப்படியே உங்களோட அப்பா பார்க்க அவர் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா தலை குடிஞ்சு நின்றுருப்பாரா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓடி போயிட்டு அப்பான்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சிக்கிறீங்க. அப்பாவோட வாயில் பார்த்தீங்கன்னா பிளட்டெல்லாம் வந்துட்டு இருக்கும், ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும். நீங்களும் போயிட்டு காட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்பாவுக்கு தொடச்சி விட்டுட்டு இருக்க. ஜின் பார்த்தீங்கன்னா ஏய் இப்போ என்ன உனக்கு பணம் தானே, நான் கொடுக்குறேன் கிளம்பு அப்படின்னு சொல்ல கொடு கிளம்புற அப்படிங்கிறானுங்க. கொடுக்குறேன்னா கொடுப்பேன், எவ்வளோ கொடுக்கணும் என்னென்னு சொல்லிட்டு நீ ஒரு லிஸ்ட்டு கொண்டு வா. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், 2 பேரோட லிஸ்ட்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு கொடுக்குறேன், ஏமாத்தணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல நான் ஏமாற்ற போகிறேன், இதோ இங்கே நிற்கிறானே இந்த ஆள் இவன் தான் ஏமாத்துறான், ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது ஹர்ட் ஆகிடுது. அப்போது ஜின்னும் உள்ளவா போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போக நீங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்துருப்பீங்க. அப்போது ஜின்னும் பார்த்தீங்கன்னா சொல்லு யாராக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து உங்களை எழுத சொல்ல நீங்களும் ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க. அப்போ அப்பா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணா விடு அப்படிங்கிறாரு. என்ன வேணா விடுனா? வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு இந்த மாதிரி கண்ட ஆளுங்கள்லாம் வந்துட்டு போவாங்க. நாளைக்கு நீ இல்லாதப்போ வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? முதல்ல எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் வேணாண்டா, என்னால் திரும்ப உனக்கு பணம் கொடுக்க முடியாது, மற்றவங்க கிட்டையாவது எதுனா பண்ணிக்கலாம், ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்ட கடை வாங்கிட்டு கொடுக்க முடியலன்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட பணத்தை திருப்பி கேட்டேனா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்க நீ கேட்கலனாலும் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இன்றைக்கி பணத்துக்காக உன்னை மிரட்டினவங்க நாளைக்கு ஒயின் ஏதாவது பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? புரியுதா உனக்கு? நான் அவளுக்காக தான் சொல்கிறேன், எவ்வளோ யாராருக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லி உங்ககிட்ட லிஸ்ட் எழுத சொல்ல அப்போ பார்த்தீங்கன்னா பயந்துருவார். அதனால் எல்லாமே சொல்லிவிடுவார். இப்போது நெக்ஸ்ட் டே வந்து என்னென்ன பணம் யாராருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இவர் கையில் இருக்குது. ஸோ ஜின் பார்த்தீங்கன்னா வயன் இன்றைக்கி நான் ஒரு கேப் வர சொல்லியிருக்கிறேன், காலேஜுக்கு போயிடு அப்படின்னு சொல்ல சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. அப்போது நீங்கள் காலேஜுக்கு போயிடுவீங்க. அப்பாவும் ஜின்னும் தான் வீட்டில் இருப்பாங்க. கரெக்டாக அந்த கடங்காரனுங்களாம் வருவானுங்கள. ஸோ எல்லாருமே வராங்க. அப்படி வரும்போது ஜின்னும் இந்தாங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி ஓகே இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து விட்டுற. எல்லோரும் பணத்தை வாங்கிட்டு இந்தாப்பா உன்னை பார்க்கறதுக்கு எங்களை விட ரொம்ப மோசமான ஏமாளி மாதிரி இருக்க, இவன் சரியான ஏமாத்துக்காரன், இவனுக்காக எதுக்கு நீ இவ்வளோ பணத்தை எங்களுக்கு கொடுக்குறேன்னு தான் தெரியல, ஆனால் பரவாயில்ல தேங்க்ஸ்ப்பா எங்கள் காசு கிடச்சிருச்சு, பட் அந்த ஏமாத்துக்காரங்கிட்ட இனிமேல் நீ தான் ஏமாறு போகிற, என்ன சொல்லி உன்னை ஏமாத்துனான்னு தெரியல, ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு போயிட ஜின்னதை காதிலே வாங்கிக்கல, போங்கடா முதல்லன்னு சொல்லிட்டு தடுத்து விட்டுருவார். ஸோ இப்போது அப்படியே தான் ஜின்னும் ஓகேடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். ஏய் தேங்க்ஸ் நான் உன்ட்ட கேட்டேனா? சரி ஓகே சாயந்தரம் நீ வாயினை கூப்பிட்டு வரையே நான் போட்டா அப்படின்னு கேட்கவும் நீயே இனிமேல் கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாரு. நானே வா எல்லா நேரம் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்ல ப்ளீஸ் அவளை கூட்டிகிட்டு வந்துடுவியா இனிமேல் நீயே அப்படின்னு கேட்குறாரா. சரி ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஜின் சொல்ல நான் ஏமாத்துக்காரனா ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா கேட்குறாங்க. அவனுங்கெல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு நீ அதை சொல்லிட்டு இருப்பியா? நீ ஒன்றும் ஏமாத்துக்காரன் கிடையாது, அவனுங்க தான் ஏமாற்றி இவ்வளோ வட்டி வாங்குறானுங்க. ஸோ ஏமாத்துக்காரனுங்க அவனுங்க தான், நீ இல்லை, போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போது அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. நீங்கள் அப்படியே காலேஜுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பேச்சுவார்த்தையே இல்லாத பொண்ணுங்களை கூட வந்து நிற்கிறாங்க. யார் இவங்க, நம்ம கூட எதுக்கு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தின்னு முழிச்சிட்டுக்க ஜின்னு உங்களை பிக்கப் பண்ண வருவாரா. அப்போ வந்து வண்டி நின்று அடுத்த செகண்டுக்கு நீங்கள் ஒரு 8 வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் முன்னாடி ஓடி போய் நின்றுட்டு ஹாய் என்னோடய பேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து பேரும் சொல்கிறாங்க. அவரும் ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. யார் நீங்களான்னு கேட்க வயனோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லவும் இது ஃப்ரெண்டா, யாருன்னே தெரியாது இவளுங்களெல்லாம், என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வராளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே தள்ளிக்கிறீங்களா, நான் அவளை கூட்டிகிட்டு போகணும், டைம் ஆகுது, வேலை இருக்குது அப்படின்னு ஜின் சொல்ல தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு போங்க, அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பருக்கு இது கிடைக்குமா, வாங்கிக்கிட்ட வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்கு அப்படின்னு ஜின் கேட்பாரு. சும்மா ஹாய் குட் நைட் குட் மார்னிங் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்ணிக்கலாம்ல, ஒரு கான்வர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்ல
ஓ, ஆனால் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, பட் நம்பர் வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. அப்போ ஜின் பார்த்தீங்கன்னா, வா உட்காரு டைம் ஆகுது அப்படிங்கிறாரு. ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவங்க எல்லாருமே ஜின்னுக்கு பாய் சொல்ல, நீங்கள் பாய் ஆண்டி அப்படிங்கிறீங்க. என்னடி ஆண்டின்னு கூப்பிடுறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுங்களில் ஒருத்தி அவள் அங்கிள் தான் கூப்பிடுவா, அதனால அவருக்கு ரூட்டு விடுறதுனால நம்மள ஆண்டின்னு கூப்பிட்டு போகிறா கொழுப்பு எடுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் போயிடுது. ஸோ இந்த காலத்தில் வயசெல்லாம் பார்ப்பாங்களா என்ன, அவர் ஹேண்ட்ஸம் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் போயிடுறாங்க. இப்போது வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கிள் இதெல்லாம் சரியே இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்வீங்களா? ஏன் அப்படின்னு கேட்குறாரு. என்ன பெண்ணா நம்பர் வாங்கிக்கோன்னு சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் நாளைக்கு வந்து என்கிட்ட டார்ச்சர் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு டார்ச்சர் பண்ண போகிறாங்க, நம்பர் கொடுன்னு கேட்பாங்க, நீ கொடு மற்றது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. மற்றதுன்னா அங்கிள் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லவும், என்ன தப்பு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பேசுகிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, இந்த அங்கிள் கடைசி வரைக்கும் இப்படியே கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லை, ஆனால் அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லுவீங்களா? எது உன் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஆனால் என்னோடய கிளாஸ்மேட்டு. எப்படி அங்கிள் 2 பேர்த்துக்கும் செட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கேட்க, அதெல்லாம் பற்றி நீ ஏன் கவலைப்படுற, எனக்கும் அவங்கள யாரோ ஒருத்தருக்கும் செட் ஆச்சுன்னா கூட போதும், நாங்கள் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்போம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. பா அங்கிள் நீ ரொம்ப மோசம், நீ ரொம்ப நாட்டி பாய் ஆகிட்ட, உன்னை இனிமேல் இந்த காலேஜ் பக்கமே விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போது உங்களோட வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ண அப்பா பார்த்தீங்கன்னா வெளியே இருக்காரு. ஸோ ஜின்னு ஹார்ன் அடிக்கா, வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்துட்டேன், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிட, டே ஒரு மீட்டிங் இருக்குடா நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கிளம்பிடுவார். அப்போ நீங்களும் அப்பா ஒரு வழியாக வந்துட்டேன், இன்றைக்கி எனக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க தெரியுமா, எழுதி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறீங்க. சரி வான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுதி கொடுக்குறாரு. நீங்களும் அப்பா உட்காந்து அசைன்மெண்ட்லாம் எழுதிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையிலே அடிக்கிறீங்க. என்ன அப்படின்னு அவர் கேட்க, தப்பாக எழுதாத, அழகாக எழுது, நீ வேணுக்குனே தானே பண்ணுற, உனக்கு எழுத பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் அப்பாவுக்கு வயசாகிடுச்சுடா, இன்னுமே உனக்கு வந்துட்டு நான் அழகாக எழுதி கொடுத்துருக்க முடியாது, என்னால் உட்காரவே முடியல அப்படின்னு சொல்ல, வயசாயிடுச்சா, நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு தெரியல, ஒழுங்காக எழுதி கொடுக்கலன்னா அவ்வளோதான் பார்த்துக்க, கை உடச்சிடுன்னு சொல்லி மிரட்டி அசைன்மெண்ட்டில் எழுதி வாங்கிக்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்ல, பத்திரமா இருக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும், ஒழுங்காக படிக்கணும், அப்புறம் அங்கிள்கிட்ட முக்கியமாக வம்பே இருக்கக்கூடாது, வரும்போதே பார்த்தேன் என்ன 2 பேர் இது சண்டை போட்டே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க, என் கிளாஸ் பொண்ணுங்கள்லாம் அங்கிளை சைட் அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லவும், அவனுக்கு என்ன குறைச்சல், அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, அட நீ என்ன உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, அவர் வயசு என்ன அவங்க வயசு என்ன, சொல்லப்போனால் எனக்கும் அங்கிளுக்கு எப்படியா செட் ஆகுமா, ஆகாதுல்ல, அந்த மாதிரி தான் அவங்க என்னோடய வயசு பொண்ணுங்க, அங்கிள் பெரியவர், போயும் இந்த பிள்ளைங்க ஏன் அப்படி பண்ணுதுன்னு தெரில, அதுவும் இல்லாமல் அங்கிள் ரொம்ப நல்ல பையன், அவங்கெல்லாம் கெட்ட பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அப்பா வந்துட்டு, ஏன் உனக்கு அங்கிள் பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாரு. யார் சொன்னா, எனக்கு அங்கிள்னா ரொம்ப பிடிக்கும், உன்னை விட அவர் தான் பிடிக்கும், ஏன்னா நீ என்னை கூட்டிகிட்டு போதை விட அவர் தான் என்ன பிக்கப் பண்ணுறாரு, ட்ராப் பண்ணுறாரு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாரு, சின்ன வயசுலேருந்து அவர் தான் பார்த்துக்கிறாரு, ஸோ எனக்கு பிடிக்குமே அப்படிங்கிறீங்க. பிடிச்சா அவங்களுக்கு பிடிச்சா என்ன தப்பு, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கு பிடிக்கிறது வேற, அவங்களுக்கு பிடிக்கிறது வேற, உனக்கு இன்னும் விவரம் பத்தல, நீ இன்னும் வளரணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முதுக அப்படியே ஷோல்டரில் போய் டேப் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தூங்க போகிறேன்ட்டு போயிடுறீங்க. அவரை அப்படியே ஒரு மாதிரி விளையாட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாரு. இப்போது அப்படியே தான் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு 2 மணி இருக்கும், உங்களுக்கு வர இருமல் வந்துகிட்டே இருக்குது. கிளாஸில் கொஞ்சம் கத்தி பேசிகிட்டு இருந்திருப்பீங்களா, அதனால் நைட்டில் ஒரு மாதிரி இருமல் வந்துட்டே இருக்கும், இந்த வரட்டு இருமல்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரை காஃபு, ஸோ அந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கவும், ஐயோ நைட்டு மனுஷன் நிம்மதியாக தூங்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அப்படியே தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே வரீங்க. அப்போ வெளியே வரும்போது அசைன்மெண்ட் நோட்லாம் அப்படியே கிடக்குது. என்னது அப்பா முடிச்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க, பாதியோடு அப்படியே நிற்குது. அட என்னது பாதியோட முடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணா எல்லாமே எழுதியிருக்கு. நல்ல வேலை, எழுதா மட்டும் போய் படுத்துரு, அப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே செக் பண்ணிடுறீங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு போய் தண்ணியை குடிச்சிட்டு ரிட்டன் உங்கள் ரூமுக்கு போகலான்னு போகும்போது அப்பாவும் தண்ணி எட்டு போயிருக்காது, கொண்டு போய் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா ரூமுக்கு தண்ணி எட்டு போவீங்க. ஸோ இப்போ இப்படியே தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்போ ஜின் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு ஃபோன் அடிக்குது. ஸோ அவரும் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லி பேச, நீங்கள் அங்கிள் கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க.
என்னாச்சோ ஏன் இந்நேரத்தில் எதுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அங்கிள், நீங்கள் வரீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா குளிர் உள்ள ராத்திரியில் சுஜாக்கின்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வராரு. அப்படியே வந்து வீட்டுக்கு முன்னாடி பைக்கை நிறுத்த நீங்களும் போயிட்டு கேட் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது ஜின்னும் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார். எதுக்குடா கூப்பிட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்க, உள்ளே வாங்க அங்கிள் அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்னது புது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு பேப்பரை கையில் கொடுக்குறீங்க. என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, படிங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. அவரும் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் லவ் லெட்டர் கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நான் யாரையும் ஏமாற்றணும்னு ஏமாற்றலை, என்னோடய சூழ்நிலை தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மற்றவங்கக்கிட்ட இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாத போது கூட எனக்கு எதுவும் தெரியல, எப்படியாவது கொடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, என்னால் எந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. என் பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. என்னை மன்னிச்சிடு, நான் கடைசியில் உன்னையும் ஏமாற்றிட்டேன்ல. அவங்க சொன்னது சரிதான், நான் ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஜின்னுக்கு அதை படிச்சுட்டு கடுப்பாயிடுச்சு. அப்பங்காரனுக்கு அறிவில்லை, எதுக்கு இப்படி எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா அவனை பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உங்கள் அப்பா இருப்பார்ல, ஸோ அவரோட ரூமுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்போது பெட்டில் ஆளை காணோம். ஆனால் அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேனில் அப்படியே கயிற்றுல தொங்கிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் ஜின்னுக்கு செம்ம ஷாக்கு. அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரடுன்னு சொல்ல நீங்கள் ரோபோ மாதிரி மெதுவாக நடந்து வந்து சேரை கொண்டு வந்து போடுறீங்க. அப்போ அவரும் பதறிட்டே அந்த நாட்டில் அவுத்து கீழே வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. ஸோ தண்ணி கொண்டு வான்னு சொல்ல நீங்கள் மெதுவாக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்லோ மோஷனில் மெதுவாக வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல நீங்களும் பொறுமையாக ஃபோனை எடுத்து மெதுவாக டைப் பண்ணி கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஜின்னுக்கு ஒன்றும் புரியல. ஏய் உனக்கு என்னாச்சு, ஏன் கொஞ்சம் பதட்டு கூட இல்லையா உனக்கு, ஒன்றும் பயப்படாத, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே ஜின்னை பார்த்துட்டு அப்பா செத்துட்டார் அங்கிள், எப்போவோ செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்கிற, அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நான் தான் தூக்கி கீழே விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் நானே 2:30க்கு மேலே தான் பார்த்தேன். அப்பா 11 மணிக்கே எல்லா அசைன்மெண்ட்டும் எழுதி முடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அங்கிள். எனக்கு சத்தியமாக தெரியலை நான் என்ன பண்ணுறது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்லோவாக சாந்தமாக பேசுகிறீங்க. நீங்கள் அழுதுட்டா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அழுகாமல் பேசுகிறது தான் அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் இதுக்கப்புறம் தான் அழுகவே ஆரம்பிக்கிறீங்க. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அப்பாவும் இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக. அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல, ஒன்றும் இல்லை நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கிள் அப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது இப்படி தான் ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலெலாம் கொண்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் கொண்டு வராங்க. அண்ட் கடைசியாக ஃபியூனரெல்லாம் பண்ணணும். ஸோ தெரிஞ்சவங்க அந்தளவுக்கு யாரும் கிடையாது. அப்பா அம்மா வந்துட்டு லவ் மேரேஜ், ஸோ தனியாக தான் இருந்தாங்க. அம்மாவும் போனதுக்கப்புறம் இப்போ அப்பாவும் போயாச்சு. சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக வீட்டில் உட்காந்துருக்கீங்க. அந்த சோஃபாவை பார்த்தா அப்பா கூட சண்டை போட்டுட்டு குச்சி வச்சு அடிச்சதெல்லாம் ஞாபகம் வருது. ஒழுங்காக அழகாக எழுதுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பீங்க. அவரும் எனக்கு இவ்வளோதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா வயன் எந்திரி அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறாரு. அங்கிள் அப்படிங்கிறீங்க, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படின்னு சொல்ல எங்கள் அதை ஆசிரமத்தில் சேர்த்து போகிறீங்களா என்ன அப்படின்னு கேட்க அவர் பார்த்தீங்கன்னா போய் திங்ஸை மட்டும் பேக் பண்ணு அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அப்போது வா வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது வண்டியை கொண்டு போய் நேராக அவரோட வீட்டுக்கிட்ட நிறுத்த, இங்கே இருக்க நிறுத்துறீங்க, ஆசிரமத்தில் இல்லை ஹாஸ்டலுக்கு இது சேர்த்திருக்கலாம்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, அவ்வளோ கலைஞ்சிக்காரண்ணா நான், உன் அங்கிள் இவ்வளோதான் நீ நம்பினியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் யாருக்கும் சிரமமாக இருக்க பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லுவீங்க. நீ ஒன்று எனக்கு சிரமமும் இல்லை பாரமும் இல்லை, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக நீங்கள் அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. வேறு வழியும் இல்லைல்ல, தனியாகவும் இருக்க முடியாது. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜின்னோட வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அமைதியாக போய் ஹாலில் உட்காந்துருக்க. அவரும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இரு, உனக்கு நான் திங்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரோட ரூம் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரூம் தான். அதனால் அவரும் பார்த்திங்கன்னா அவரோட பெட்ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வெளியே வச்சுக்கிறாரு. இப்போது உங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு ஃபைன் போயிட்டு உனக்கு எங்கெங்கே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கோ, ஓகேவா,
இந்த ரூம் நீ யூஸ் பண்ணிக்கோ, வேறு ஏதாவது வேணா சொல்லு ஓகேவா அப்படிங்கிறாரு. அவனு சொல்லிட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணி எடுத்து வைக்கிறீங்க. இப்போது ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருக்குது. இவ்வளோ வருஷம் அப்பா கூட வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு இப்போ சடனாக இங்கே வந்து இருக்கிறதுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த இடத்துல அப்பா இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியல. எங்கே பார்த்தாலும் அப்பா இருக்க மாதிரி கூப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இல்யூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி நீங்கள் மென்டல் டிப்ரெஷனுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் அப்பா கூப்பிட்ற மாதிரி கேட்கும்போது ஓடி போயிட்டு பார்ப்பீங்க, இருக்க மாட்டார், அங்கேயே உட்காந்து அழுகுவீங்க. அதனால தான் ஜின்னும் பார்த்தீங்கன்னா உங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸ்டார்டிங்லேயே கூப்பிட்ருப்பாரு, நீங்கள் தான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் நாளுக்கு நாள் நடக்கிறத பார்த்துட்டு அவரால் அங்கே விட முடியாமல் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ நீங்கள் அப்படியே ரூமை விட்டு வெளில வரீங்க, ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகிட்டு. அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா ஹாலில் அவரோட திங்ஸ் எல்லாம் அப்படி தொங்க விட்டுருக்காரு. ஏன் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க, வேறு எங்கே வைக்கிறது, இது 1 BHK, ஸோ அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோ, என்னோடய திங்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இல்லை, ட்ரெஸ் மட்டும்தான், ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க. சரி வா சாப்பிட்லான்னு கூப்பிட, நான் போய் சமைக்கிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அம்மாடி வைன் எந்த நாளில் சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை அமைதியாக பார்க்குறீங்க. அவர் சிரிச்சிட்டு நானே சமைச்சிட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வைக்க, நல்லா சாப்பிட்றீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, கற்றுக்கிட்டேன், தனியாக இருக்கணும்ல, ஸோ கற்றுக்கிட்டேன் அப்படிங்க. ஏன் நீங்கள் தனியாகவே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தனியாகவே தான் இருக்க போகிறீங்கன்னு அப்படின்னு கேட்க, தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் வேணுக்குன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாரா. என்ன ஏதாவது லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சொல்லுங்க லவ் ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஜின்னும் ஆமாம் அப்படி வரா. என் அப்பா ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை, நீங்களும் சொன்னதே இல்லை, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா, அதுவா உன்னோட அப்பா இப்போ எப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிடந்தால அதே மாதிரி தான் நானும் ஸ்டார்டிங்லலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், வேலைக்கு வேணான்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப லாஸ் ஆச்சு அப்படிங்கிறாரு. லாஸ் ஆனங்காட்டி விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாரு. அது எப்படி லாஸ் ஆனால் லாஸ் ஆகிட்டே இருக்குமா என்ன, ஒரு நாளைக்கு போட்டதெல்லாம் எடுத்துடலாம்ல, ஏன் வெயிட் பண்ண வேண்டியதானே அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து 100ல் ஒரு பொண்ணு பண்ணுவாள், ஆனால் அந்த 100ல் ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுக்கு அந்த லவ் திருப்ப அவங்களால கொடுக்க முடியாது. இன்கேஸ் அப்படியே கொடுத்தாலும் அது எத்தனை நாளைக்குன்னு தெரியாது, நிறையா பிரச்சனை வரும், அவள் ரொம்ப கஷ்டப்படுவா. ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ண வேணான்னு நினச்சேன், அவளையும் வெயிட் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் 2 பேரும் பேசி பிரேக்கப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாரு. அங்கிள் பேசாமல் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணு இருந்திருந்தா எனக்கு கம்பெனிக்கு ஆள் இருக்கும்ல அப்படிம்பீங்களா. நானே இருக்கல்ல, உனக்கு தனியாக வேறு கம்பெனிக்கு ஆள் வேணுமா என்ன, போ, நானே லவ் பிரேக்கப்பில் சுற்றிட்டு இருக்கேன் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேச நீங்களும் சிரிச்சிட்டு ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டு போகவும் அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பரவாயில்ல சிரிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவார். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஜின் தான் உங்களை காலேஜில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவார். நீங்களும் அப்படியே போய் இறங்கிக்க. அப்போது மற்ற பொண்ணுங்கள்லாம் வந்து நிற்பாங்களா, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவளுங்க வேறு எப்போ பார்த்தாலும் அப்படியே பின்னாடியே சுற்றுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முணுமுணுத்தே போகிறீங்க. ஜின்னும் சிரிச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் பாய் நாங்கள் வா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்க, நீங்கள் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை விடுங்கடி அப்படின்ட்டு போயிடுறீங்க. ஜின்னும் வந்துட்டு சிரிச்சிட்டு போயிடுவார். ஈவினிங் வந்துட்டு பிக்கப் பண்ண வராரு. அப்போது நீங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போது கரெக்டாக ஜின்னு அந்த இடத்துக்கு வந்துட, நீங்கள் இவ்வளோ லேட்டாக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா. ஸோ ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே பாரு அங்கே ஒரு ப்ரொஃபஸர் வராங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னோடய ப்ரொஃபஸர் தான், என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட ப்ரொஃபஸர் அவங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் என்னோடய ப்ரொஃபஸர் தான், சொல்லுங்கள் அதுக்கு என்ன, என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா, நான் ஒழுங்காக தானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது ஜின் வந்துட்டு வண்டியில் ஏறி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வண்டியில் ஏறிக்கிறீங்க. பாதி தூரம் போயாச்சு. சொல்லுங்கன்னு கேட்க அவர் சொல்லவே இல்லை. அடுத்து வீட்டுக்கே போயாச்சு. இங்கே பாருங்கள் எனக்கு சொல்லியே ஆகணும், என்ன அந்த ப்ரொஃபஸருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா அந்த ப்ரொஃபஸர் தான் உன்னோட எக்ஸ் ஆன்ட்டி அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, எக்ஸு அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
கண் அடிச்சுட்டு ஆமாம் அப்படின்ட்டு போயிடுவார். வெக்க வேற போட்டுட்டு போகாரு. ஹலோ இருங்க, எதுக்கு நீங்கள் வெக்கப்பட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஜின் பார்த்தீங்கன்னா அப்படியே நகத்தை வாயில் கடிச்சிட்டு என்ன இருந்தாலும் என் ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படின்னா என்ன கூட்டிகிட்டு போக வரல, அவங்கள பார்க்க தான் வந்திருக்கீங்க. கடவுளே நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் தலகாணியெல்லாம் தூக்கி ஜின்னு மேலே எரிஞ்சிட்டு இருக்க அவர் சிரிச்சுட்டே போயிடுவார். நீங்கள் போயிட்டு பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக யோசிக்கிறீங்க, நகத்தை கடிக்கிறீங்க. என்ன அப்படின்னா அந்த ப்ரொஃபஸர் அடிக்கடி வந்துட்டு உன்னை கூப்பிட்டு வந்து விட்டுறது யாருன்னு கேட்டே இருந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போது அடிக்கடி இந்த மாதிரி விஷயம், அப்புறம் உன்னோட அங்கிள் இன்னைக்கு வரலையா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே வந்துட்டு உட்காந்து கோர்த்து பார்க்குறீங்க. அட பாவீங்களா, கண்ணு முன்னாடி இவ்வளோ நடந்து நான் முட்டாளாக இருந்திருக்கேன்ல. அந்த ப்ரொஃபஸருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, என் வயசில் 2 பசங்களே இருக்காங்க. ஆனால் என்ன தைரியம் இன்னும் இவரை பார்த்துட்டு இருக்கு. அவள் புருஷனுக்கெல்லாம் தெரியாதா என்ன? ஐயையோ என்னது இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நகத்தை குடிச்சிட்டு கீழே இறங்கி போகிறீங்க. ஜின்னும் வந்துட்டு ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டு ஒரு மாதிரி பழைய பாட்டாக பாடிட்டுருக்காரு. ஹலோ என்ன பாட்டுது, பாட்டை மாற்றுங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாங்கள் இந்த பாட்டு தான் அடிக்கடி கேட்போம் அப்படின்னு சொல்ல செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ரிமோட் எடுத்து டிவி டபக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு ரிமோட் தூக்கி அந்த பக்கம் போடுறீங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் ஆகலை, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது, நான் ஒன்றும் பழைய ஆள் கிடையாது, நான் இந்த காலத்து பொண்ணு, எனக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல, ஆனால் நான் அந்த காலத்து பையன் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாரு. எனக்கு பிடிச்சது தான் இங்கே கேட்கணும், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. என்னவ என் வீட்டில் இருந்துட்டு என்னையும் அதிகாரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்க, நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ இப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு முன்னே அப்படியே அழகாக ரெடி ஆகிட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு நிற்க, நீங்கள் அப்படியே பேக்கெல்லாம் மாட்டிட்டு நேராக போயிட்டு இருக்கிறீங்க. ஏய் வண்டியில் ஏறு அப்படிங்கிறாரு. ஒன்றும் தேவையில்ல அப்படின்பீங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சும்மா தான், நீங்கள் ஒன்றும் என்னை பிக்கப்பும் பண்ண வேணாம் ட்ராப்பும் பண்ண வேணாம் புரியுதா அப்படிங்கிறீங்க. ஏன் திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சின்ன கேட்க, எதுவும் ஆகலை, என்னால் தனியாக போக முடியும், நானே போய்ப்பேன், நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம். எத்தனை நாளைக்கு நான் உங்களும் எதிர்பார்த்துருக்குது, தனியாக என் வாழ்க்கை வாழ்ந்தானே ஆகணும். ஸோ நான் இப்போ இருந்தே பழகிறேன், ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜின் பார்த்தீங்கன்னா ஷியோரா அப்படின்னு கேட்குறாரு. ஆ என்னால் முடியும், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் நடந்தே போயிட்டு இருக்கிறீங்க. சொல்லப்போனால் இவரோட வீட்டிலேருந்து உங்களோட காலேஜ் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் போகணும். எப்படி நடந்து போகிறதுன்னு தெரியல, ஒரு பாதி தூரம் போயிருப்பீங்க, காலில் மடிஞ்சு போகிற மாதிரி அந்தளவுக்கு வலி வருது. ஐயோ கால் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலை பிடிச்சிட்டு நடு ரோட்டில் உட்காந்துக்கிறீங்க. அதுக்கு மேலே நகரவே முடியல. ஆனால் அப்படியே ஒரு மாதிரி வீராப்பாக இருக்கும்ல, இல்லை நம்ம போயிடலாம், இன்னைக்கு ஒரு நாள் கிடையாது, இனிமேல் என்னைக்கும் இப்படி தான் நடந்து போகணும். என்ன தைரியம் இவர், அந்த 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 பைத்தியக்கார, ஐயோ கடவுளே, அந்த ப்ரொஃபஸருக்காகவே இவர் வராரு. ஆனால் எப்படி இவருக்கு தான் கல்யாணம் ஆகலை, அந்த ப்ரொஃபஸரை பார்த்தா பழைய ஞாபகங்கள் வருதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவங்க ஏன் இப்படி பார்க்குறாங்க, ரொம்ப மோசம், பேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜின் வந்துட்டு வருவார். ஆனால் நீங்கள் அவருக்கு முன்னே கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அவரோட பின்னாடியே வண்டி எடுத்துகிட்டு வந்து, ஏய் வெயிட் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாரு. நான் தான் சொன்னல, இனிமேல் நான் வந்து கூட்டும் வராதிங்க, அப்புறம் ட்ராப்பும் பண்ண வேணாம் பிக்கப்பும் பண்ண வேணாம், எது பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போக அவரும் சரி ஓகே போ அப்படின்ட்டு விட்டுறாரு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கால்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் கட்டிக்கிச்சு, நகரவே முடியல. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜின்னு உங்களை வா வந்து காஃபி குடி அப்படின்னு கூப்பிட, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறீங்க. சரி ஓகேன்னு விட்டுருவாரு. அப்போது காய் கட் பண்ணி கொடுக்க சொல்லி கூப்பிடுறாரு. இல்லை நான் வரல அப்படின்றவீங்க, விட்டுட்டாரு. திரும்ப நைட்டு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா எனக்கு பசிக்கல நான் வரல அப்படிங்கிறீங்க. என்ன பிரச்சனை இவளுக்கு, வரலன்னு சொல்லிட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா அப்படியே காலெல்லாம் பிடிக்கும், ஒரு மாதிரி வலி கொள்ள. ஸோ அப்படியே காலை பிடிச்சி நீவிக்கிட்டு ஒரு மாதிரி நாமிக்கிட்டு உங்களால் வலி தாங்க முடியாமல் அமுக்கிட்டு இருக்கிறீங்க. ஜின்னு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்க பார்க்குறீங்க. எந்திரிக்க முடியல, கால் ரத்தம் கட்டிடுச்சு, அப்படியே செம்ம வலி. என்னாச்சு, கால் ரத்தம் கட்டிக்கிச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பீங்களா? பின்ன போக வர 3 கிலோமீட்டர் மொத்தமாக நடந்திருக்க, உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னா, நான் தான் கூப்பிட்டு போகிறேன்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் கூட்டிகிட்டு போனால் நீங்கள் என்ன எனக்காக கூட்டிகிட்டு போகிறீங்க, அந்த ப்ரொஃபஸரை பார்க்க தானே வரீங்க, அதனால தான் நானே போய்க்கிறேன்னு சொன்னேன், நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை, நான் சும்மா கண்ணில் கூட பார்க்கக்கூடாதா, என்னதான் இருந்தாலும் என் எக்ஸ் இல்லையா, நல்லா இருக்காளான்னு பார்த்தா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்ல அப்படிங்கிறாரு. அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, அவங்க உங்களை பார்க்கறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க. ஏய் அவளை என்ன பார்த்தாலே என்ன அப்படின்னு கேட்குறாரு சிரிச்சுட்டு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான்,
நான் என்ன பேசுவேனே தெரியாது. அவங்கன்னு உங்களை பார்க்கல, நான் தான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிறீங்க. என்ன நீ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் யாராவது கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹலோ, நீங்கள் அங்கிள், இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது, அப்புறம் நான் உங்களை போஸ்ட்கோ சட்டத்தை பிடிச்சி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல. அது குழந்தைங்களுக்குமா, நான் பெரியவன், அவங்களும் அடல்ட்டு தானே, ஒருத்தர் பிடிச்சிருந்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்க, அவ்வளோதான், இனிமேல் ஏதாவது பேசுவீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. சின்னக்கு புரியல, இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போகிறதுக்கு அப்படியே நடந்து போகலான்னு போகிறீங்க. அப்போது ஜின் வந்துட்டு, நான் யாரையும் பார்க்கல, ஏறு அப்படிங்கிறாரு. நிஜமா அப்படின்னு சொல்ல, நிஜமா உன் ப்ரொஃபஸரை நான் பார்க்க மாட்டேன், போதுமா, ஏறு அப்படிங்க. அதுக்கப்புறம் தான் நீங்களும் வந்துட்டு வண்டியில் ஏறிங்க. உங்களை கொண்டு போய் விட்டுட்டு அவர் அப்படியே அந்த பக்கம் திரும்ப கண்ணை நோண்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கிட்டே 2 விரலை கொண்டு போய்ட்டு இப்படி வைக்கிறீங்க. சரி சரி நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்து போட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறீங்க. அப்போது கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வருவாளுங்களா, ஃப்ரெண்டுன்னு அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ஹாய் 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 அப்படிங்கிறாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்ல நீங்கள் முறைப்பீங்க. ஆனால் அவர் கண்டுக்கவே இல்லை. அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம், உங்கள் வீட்டுக்கு கூப்பிடவே மாட்டிங்களா எல்லாரையும், ஒரு டின்னர் மாதிரி, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன கூப்பிட்டா போச்சு, வைனாங்க தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. வைனாங்க தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க, நீங்கள் ஏன் உங்களுக்கு என்ன நாங்கள் இருந்தா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி ஓகே நாங்கள் ஈவினிங் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க போயிடுறாங்க. ஸோ ஜின்னும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எதுக்கு இவங்கெல்லாம் வீட்டுக்கு வராங்க, எதுக்கு இவர் வர சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மத்தியானமே காலேஜிட்ட இந்த கேஸ் பாஸ் எல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த பாஸெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஜின்னோட திங்ஸ் எல்லாம் வெளியே ஹாலில் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் ரூம்லேயே மாட்டி வச்சுட்டு இருக்கிறீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல, ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போது அப்படியே தான் நீங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா அவர் காலேஜுக்கு போனால் அந்த பொண்ணுங்கள்லாம் ஒயின் மதியமே போயிட்டாலே அப்படின்னு சொல்ல, அடப்பாவி என்கிட்ட சொல்லவே இல்லை, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், நாங்களும் வரவா அப்படின்னு கேட்குறாங்க. அட கூப்பிட்ருந்தேன்ல, சரி நீங்கள் ஒரு கேப் பிடிச்சி வந்துடுங்க, இத்தனை பேர்த்த பைக்கில் கூப்பிட்டு போக முடியாது, நீங்கள் அப்படியே ஒரு கேப் பிடிச்சி வந்துடுறீங்களா, நான் வேணால் பே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு கேபில் வர, இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வந்து வண்டி நிறுத்துறாரு. இப்போது சின்ன அப்படியே உள்ளே வரவும் நீங்கள் ஓடி வந்து பார்க்குறீங்க. ஸோ பார்க்கும்போது சின்ன வந்துட்டு, என்ன சீக்கிரம் வந்துட்டு என்ன உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவீங்களா, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஜன்னலில் பார்த்துருப்பீங்க எல்லோரும் வரதை. ஸோ வேணுக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே வாங்க அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. உள்ளே வாங்க அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் வேறு பின்னாடியே வந்திருப்பாங்க. என்ன ஒயின் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா நீங்கள், அடடா நீங்களும் வந்துட்டீங்களா, எல்லோரும் வந்து உட்காருங்க, அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட கையை விடாமல் பிடிச்சிட்டே இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வயிற்றுச்சலாக இருக்குது. அப்போது நீங்களும் சரி நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்து கேட்க, என்னவ புதுசாக ஒரு மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறாரு ஒன்றும் புரியாமல். நீங்கள் ஜின்னோட முதுகில் அப்படியே கை வச்சு தள்ளிட்டு கிச்சனுக்கு வாங்க போகலாம், அவங்களுக்கெல்லாம் சமைக்கணும்ல, என் ஒருத்தையால் எல்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. அந்த பொண்ணுங்க, என்னடியவ அங்கிள் தானே கூப்பிட்டுருந்தா, இப்போ என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறா, வயலுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தெரியாதா அவள் அப்பா இறந்துட்டாருல்ல, ஸோ இவங்க கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்லுவா. ஆனால் அவள் பேச்சே சரியில்லையே, ஏன் அவள் அப்படி பேசிகிட்டு இருக்கிறா, அங்கிள் தானே கூப்பிடுவான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் இதெல்லாம் அப்படியே காதில் கேட்குறீங்க. நல்லா சாவுங்கடி, வயிற்றுச்சல் பிடிச்சி சாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எங்க ஜூஸ் நீங்கள் முதல்ல குடிங்க, நீங்கள் தான் ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க வேலைக்கு போயிட்டு அப்படிங்கிறீங்க. ஜின்னுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒயன் உனக்கு ஓகே தானா, நல்லா தான் இருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன, ஆமாம் நான் ஓகே இல்லை, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, தொட்டு பாருங்கள் எவ்வளோ காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே அந்த பொண்ணுங்க முன்னாடி வந்து அவர் உட்கார வச்சுட்டு ஜூஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்குது, தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை எடுத்து கழுத்தில் வைக்கிறீங்க. அவருக்கு கையெல்லாம் நடுங்குது, நீங்கள் பேசுகிற டோனும் இப்படி பண்ணுறதும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கை உதறிக்கிட்டே கழுத்தில் வைக்கிறாரு. நீங்கள் காய்ச்சல் அடிக்குதா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படிங்கிறாரு. நல்லா தொட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு நல்லா கையை கழுத்தில் வச்சு அமுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜின் பார்த்தீங்கன்னா ஆமாம் காய்ச்சல் அடிக்குது அப்படிங்கிறாரு. ஆமாம் காய்ச்சல் அடிக்குது, ஸோ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க.
விடுவேன்னு நினைக்கிறீங்களாடி, இருங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏய் என்னை அப்படியே கொஞ்சம் பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போக முடியுமா என் ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2 பொண்ணுங்களை அப்படி பிடிச்சி மேலே கூப்பிட்டு போகிறாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜின்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஜின்னுக்கு மொத்தமாக அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அவங்க மேலேயே இருக்குது. அப்படியே மேலே போய்ட்டு இருக்கிறவங்களே பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் கூப்பிட்டு பேசினாலும் அவர் அங்கேயே பார்த்துட்டு இருக்கா. இப்போது பெட்ரூமில் கொண்டு போய்ட்டு உங்களை அந்த பொண்ணு படுக்க வைக்கும்போது அவங்க சுற்றியும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேர்த்தோட திங்ஸும் ஒரே ரூமில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கப்பல் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. என்னடி இது, ஒன்றாவா தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்போ நீங்களும் கரெக்டாக தான் நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்து போற்றி படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. அப்போது கீழே வந்த அந்த 2 பொண்ணுங்க மற்ற பொண்ணுங்கிட்ட மேலே பார்த்தியா அவரோட திங்ஸ் 2 ஒன்றா இருக்குடி, 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஒரு 5-6 பேர் வந்திருப்பாங்களா, எல்லாம் காசிப் பேசிக்க. ஜின்னும் வந்துட்டு அவங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணுங்களும் அப்புறம் உங்களுக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எதனா அப்படின்னு சொல்லி கேட்க, அடுத்த செகண்டுக்கு மின்னல் மாதிரி ஏதோ டெலபோர்ட் ஆகி வந்த மாதிரி நீங்கள் திரும்ப அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறீங்க. அது கை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சின்னுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். எப்படா வந்தாய்வான்னு சொல்லி பார்க்குறாரு. இந்த பொண்ணுங்களும் அப்படியே உங்களே வெறிக்க பார்க்க, நீங்கள் கல்யாணம் தானே, காலேஜ் முடியட்டும் அதுக்கப்புறம் தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்க ஷாக்காக இருக்குது அவருக்கு. என்ன அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட மூஞ்சிருக்கும்ல, ஸோ அப்படியே மூஞ்சில் கை வச்சு அந்த பக்கம் திருப்பிட்டு இப்படி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெட்கப்பட்டுட்டு அவரோட ஷோல்டரில் அப்படியே மூஞ்சி வச்சு புதைச்சிக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறா இவன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் பார்க்க, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அவ்வளோதான். அப்படின்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க போல், 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் எனக்கு வேறு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, இவங்களை நீங்கள் கொண்டு போய் விடணுமா என்ன, ஏன்னா கேபில் தானே வந்தாங்க, இன்னொரு கேப் புக் பண்ணி விட்டுறீங்களா, ஏன்னா எனக்கு ரொம்ப முடியல, நீங்கள் அங்கே போய்ட்டா என்னாரும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கேட்க, அது ஒயன் டைம் ஆகிடுச்சுல, அவங்கள கொண்டு போய் நானே விட்டுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் இங்கே தனியாக இருக்கணும்ல அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. தனியாக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மார்க்கமாக அவரை பார்க்க, ஆமாம் அவங்களுக்கு கேப் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பார்த்தீங்கன்னா கேப் ஒன்று புக் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ இப்போது எல்லோரும் போயிடுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஆளுக்கு ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜின்னையே பார்த்துட்டு இருக்க அவர் டோரை லாக் பண்ணிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கேண்ணா, நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆளையும் மண்டையும் பாரு, எதுக்கு அவங்க வரேன்னு சொன்னதும் என்ன மண்டையாட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நல்லா பேசுகிற, உடம்பு சரியில்லைன்னு சொன்னல அப்படிங்கிறாரு. ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மாற்றி பேச, ஏன் நல்லா தான் இருக்கே என்ன அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, என்னால் நடக்கவே முடியல, எனக்கு கை கால்லாம் வேறு ஆல்ரெடி வலிக்குது, என்னை தூக்கிட்டு போய் மேலே விட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. மேலேயா, தூக்கிட்டா அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ ஜின்னும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போக, நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அவரை பார்த்துட்டே வரீங்க. என்னவா என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை கொண்டு போய் அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு, இரு உனக்கு சாப்பிட்டதை எடுத்து வரேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என்னடா இவ அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அப்படி உங்களுக்கு கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டி விட மாட்டிங்களா அப்படிங்கிறீங்க. ஏன் எனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பாக வருது, என்னடியாச்சு உனக்கு அப்படிங்கிறாரு. என்ன புதுசாக டீ போட்டுக்க போகிறீங்க, எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்டில் கவுந்தடிச்சு விழுந்துக்கிறீங்க. பெட்ஷீட்டு பில்லோலாம் எடுத்து அப்படியே தலை மேலே வச்சு மறைச்சிக்கிறீங்க. வெக்கம் வந்துடுச்சு உங்களுக்கு வேறு. அப்போ அவரும் நான் ஏன் அவளை அப்படி கூப்பிட்டேன், இவைய முதல்ல என்னை இப்படி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஊட்டி விடுங்க மாமா அப்படிங்கிறீங்க. என்ன என்ன அப்படிங்கிறாரு. ஒட்டி விடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்புறம் என்னமோ சொன்னியே அப்படிங்கிறாரு. மாமான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, என்னது புதுசா அங்கிள் தானே கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஷாக்கில் கேட்க, அங்கிளுக்கு தமிழ் என்ன மாமா தானே அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, சித்தப்பாவை கூட அங்கிள்னு கூப்பிடலாம் அப்படிங்கிறாரு. ஏச்சிப்பா இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை, நான் தமிழில் கூப்பிட்டுக்கிறேன், அதுக்கு தான் எனக்கு இங்கிலீஷ் பிடிக்க மாட்டேங்குது, இங்கிலீஷில் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம், தமிழில் பாருங்கள் அவனுக்கு ஒரு அர்த்தம் அப்படிங்கிறீங்க.
சரி சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட பிளேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. டக்குன்னு அதை வாங்கிக்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்க, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு வச்சதை பார்த்தீங்கன்னா எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு இருக்க. ஏன் அப்படிம்பாரு. இந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வாய் அவருக்கு ஊட்டி விட அவரும் வந்துட்டு டக்குன்னு அதாவது வலுக்கட்டாயமாக வாயில் ஊட்டி விட்டுருப்பீங்க. அவருக்கு ஒன்றும் புரியாமையே தான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் இருக்கும். நீங்கள் பண்ணுறது எதுவுமே அவருக்கு புரிய மாட்டேங்குது. அப்போது ஆஃப்டர் 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டோர் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அப்போது நீங்களும் யார் அது வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஓடுனா ஜின் நிற்கிறாரு. அப்படியே நீங்கள் சீக்கிரம் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க பின்னாடி இருந்து அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு இருக்குது. அதை பார்த்ததும் உங்களுக்கு செம கோவம் செம ஷாக்கும். ப்ரொஃபஸர் நீங்களா அப்படின்னு கேட்க, பையன் நான் தான், என்ன சர்ப்ரைஸ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஆ அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை சர்ப்ரைஸ் தான் ஆகிட்டேன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அப்போ அவங்களும் வந்து உட்காடுறாங்க. ஜின்னு அவங்க பக்கத்தில் போய் உட்கார வெறி ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நடுவில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஜின்னு அப்படியே உங்களை பார்க்க இதுக்கால கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போது ப்ரொஃபஸர்ன்ட்டு என்னம்மா அப்படின்னு கேட்க, சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருந்தா ஏதாவது செஞ்சு வச்சுருப்பலன்னு சொன்னேன் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க. ஓ சரிடா, அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு இவரை முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிறீங்க. உன் அங்கிள் எனக்கு முன்னாடியே தெரியும், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஒரு மாதிரி பார்க்க, அப்போ நீங்கள் அவர் என்னோட மாமா அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவர் எனக்கு மாமா தான். சரி ஓகே, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுவா, நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி ஆக போகிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே சின்ன முறைக்க அவரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்கு தான் ஆல்ரெடி பசங்களாம் இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவங்களும் அதான் சொல்கிறேன், என்னோடய பெரிய பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன், அப்புறம் நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி ஆகிடுவோம்ல அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே சின்ன பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறாரு. ஸோ உங்கள் இன்டென்ஷன் என்னென்னா அவருக்கு புரிஞ்சங்காட்டிக்கும் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டாரு. உங்களுக்கு நான் வெறி ஆகுது. அப்போ நீங்கள் ப்ரொஃபஸர் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. சின்ன ஷாக் ஆகுறாரு. சின்ன கோவப்படுவான்னு பார்த்து சிரிக்கிறா. பரவாயில்ல ஸ்மூத்தாக முடிஞ்சுன்னு போலன்னு நினச்சிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே மேலே வாங்களேன், என் ரூமெல்லாம் சுற்றி காட்டுறேன். அப்புறம் மாமா நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஜூஸ் போட்டு வரீங்களா, உங்களோட பழைய அப்படின்னு சொல்ல அப்படின்னு தலையாட்டுறாரு. ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் ஜூஸ் போட போகிறாரு. என்ன பண்ண போகிறாலோ தெரியலையே, எதுக்கு தனியாக கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு மேலே பார்த்துக்கிட்டே இவர் பார்த்தீங்கன்னா ஜூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. அவங்களும் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் க்ளீனாக வைக்க மாட்டேன், இது எல்லாமே என் மாமா தான் க்ளீனாக வச்சுருப்பாரு. அப்புறம் இதெல்லாம் என்னோடய ட்ரெஸ்ஸு, நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் பார்த்தா அவரோட ட்ரெஸ் எல்லாம் கலந்துருக்கும். என்ன எல்லா ட்ரெஸ்ஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் ஒன்றா தானே இருக்கோம், அதனால தான் ஒன்றா இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, நான் வேறு உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டா இந்த பெட்டில் அவர் மட்டும் தனியாக தூங்குவார், பாவம் என்னை மிஸ் பண்ணுவார்ல அப்படிங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் ஆமாம் நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா தூங்குவோம். இப்போது நீங்கள் வேறு சடனாக உங்கள் பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி அங்கே கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா என் மாமா மட்டுங்க தனியாக தூங்குவாங்க. எனக்கு அதை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. எனக்கும் அவர் இல்லாமல் தூக்கமே வராதே அப்படிங்கிறீங்க. என்னம்மா சொல்கிற, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நாங்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கீழே கூப்பிட்டு வரீங்க. இவங்களுக்கு இப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போது ஜின்னு வந்துட்டு ஜூஸ் கொடுக்க நீங்கள் மாமா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வேற ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு நீங்கள் அந்த ப்ரொஃபஸருக்கு ஜூஸ் கொடுக்குறீங்க. அவங்களும் குடிச்சிட்டு இருக்க நீங்கள் ஜின்னோட கையை போய் பிடிச்சிக்கிட்டு அப்படியே டைட்டாக அவரை நெருக்கமாக நெருக்கி உட்காந்துக்கிட்டு அந்த ப்ரொஃபஸரை பார்த்து, அப்படின்னா இனிமேல் நீங்கள் என்னை திட்ட மாட்டீங்க, நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் என் மாமாவோட பழைய அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது ஃப்ரெண்டு இல்லையா. அப்போது உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக போகிறவங்கள நீங்கள் எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க அந்த ப்ரொஃபஸர் ஷாக்காக பார்க்குறாங்க. ஜின்னுக்கு செம்ம கடுப்பாகுது, என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, நீங்கள் சொன்னாருங்க மாமா. அப்புறம் ப்ரொஃபஸர் சரி ஓகே நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, அண்ட் உங்களுக்கு நான் கேப் புக் பண்ணிட்டேன், வந்துருச்சு கூப்பிடுறாங்க, வெயிட்டிங் சார்ஜ் கேட்பாங்க லேட் பண்ணால், அதனால தான் நீங்கள் போய் பண்ணிக்குவீங்களா நான் பண்ணட்டா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜின்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போக, ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை பிடிச்சி திருக
அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ டோரை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உள்ளே போகிறீங்க. ஒயன் நில்லு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அவங்ககிட்ட என்ன பேசின, நீ எப்படி லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போகலான்னு உனக்கு ஐடியா இல்லையா அப்படின்னு கேட்கவும், அதுதான் நானும் கேட்குறேன். உங்களுக்கு லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போகலான்னு ஐடியா இல்லையா, கடைசி வரைக்கும் இப்படி ஒண்டி கட்டியாவே சாக போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அது ஏன் பிரச்சனை, நான் உன்னை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்க. அது ஏன் பிரச்சனை, நானும் உங்களை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஏய் இங்கே பாரு, நான் தெளிவாக ஓப்பனாக சொல்கிறேன், நீ நடந்துக்கிற விதம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவும், நான் என்ன நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ கிட்ட நின்று கேட்குறீங்க. அதை வந்து தள்ளிப்போ அப்படிங்கிறாரு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா சோஃபாவில் போய் உட்கார வைப்பீங்க. அவர் அப்படியே உட்காந்துட்டு பேன் உங்களே மேலே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் நின்றுருப்பீங்களா, அப்போ நீங்கள் அப்படி போய்ட்டு அவரோட லேப்பில் உட்காந்துட்டு, என்ன நான் என்ன பண்ணேன், நான் எப்படி நடந்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிக்காம அப்படின்னு கேட்க, எந்திரி முதல்ல எந்திரி அப்படிங்கிறாரு. முடியாது, என்ன பண்ணுவீங்க, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு நீங்கள் மற்றவங்க கிட்டே பேசுறது பிடிக்கல, முக்கியமாக அந்த ப்ரொஃபஸர், அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எவ்வளோ தைரியம் தான் வண்டியில் கூட வச்சு கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கணத்து பிடிச்சி நன்னு கிள்ளி வைக்க, எனக்கு வலிக்குது விடு அப்படிங்கிறாரு. எனக்கும் அப்படி தானே வலிச்சிருக்கும் அதை பார்க்கும்போது. என்ன தைரியம் உனக்கு, உன்னோட எக்ஸை ஏன் முன்னாடியே இப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒயன் இங்கே பாரு, உன் வயசு என்ன என் வயசு என்ன, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்ல, இங்கே வயசெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறீங்க. வேறு என்ன முக்கியம் அப்படிங்க, லவ் தான் முக்கியம் அப்படிங்களா, அதெல்லாம் என்கிட்ட இல்லை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைன்னா எதுக்காக என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, அது வேறு பாசம் அப்படிங்கிறாரு. எல்லாம் ஒன்று தான், உங்களுக்கு பாசம், என்னோடய டிக்ஷனரியில் அதுக்கு பேர் லவ். அப்புறம் முக்கியமாக நான் எதுவுமே பண்ணாமல் நீ நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. அப்போது ரெண்டாவது ஒன்று லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய்ட்டு அவரை கிஸ் பண்ணிவிடுவீங்க. அவ்வளோதான், ஜின்னு அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. நீங்களும் ஆட் பண்ணிக்கோ, இதையும் ஆட் பண்ணிக்கோ, நாளைக்கு வேறு ஒன்று அதையும் ஆட் பண்ணிக்கோ, எத்தனை விஷயம் பிடிக்கலையோ எல்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருங்க, நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு மேலே போயிடுறீங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாரு, பயந்து போய் ஒளியிறாரு. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, பரவாயில்ல மெடிசன் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சாராக்கு கால் பண்ணி, நீ கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறீங்க. அவள் பார்த்தீங்கன்னா சொன்னேனா அதான் சாரானா அதான், சரி ஓகே நீ அது ஹாப்பியாரு, அப்புறம் என்னோட இதையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல, உன்னை நான் மறப்பேனா, உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்துட்டு எடுத்து கொடுக்குறீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஜின்னோட ஃபோன்லேருந்து எடுத்து தரீங்க. அவளும் அதை வாங்கி பார்க்குறா. ஸோ ஹோபின்னு இருக்கும். அச்சோ நம்பர் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறா ஹோபிக்கு. இப்போது இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹோபி இருக்கார்ல, ஸோ அவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி. சாராக்கு ஹோபி பிடிச்சிருக்கும், அதனால தான் உங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறா. நீங்களும் அவளுக்கு அதே திருப்பி ஹெல்ப் பண்ணணும்ல, ஸோ அதனால் நம்பர் எடுத்து கொடுத்துருப்பீங்க. இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஒரு 1 month இருக்கும். அப்போது நீங்களும் எனக்கு காலேஜே முடிய போகுது அப்படிங்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம், காலேஜ் முடிஞ்சு அப்படின்னா என் அப்பாவோட ஒரே ஆசை எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது தான் அப்படின்னு சொல்ல, அதான் நீ வந்ததே வேணான்னு விட்டுட்டல அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி வயரத்தை வச்சுட்டு எவனாவது தகரத்தை தேடுவானா என்ன, இல்லை உப்புக்கலை தேடுவானா அப்படிங்கிறீங்க. இங்கே பாருவயன் இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு மறுபடியும் போய்ட்டு அவரை கிஸ் பண்ண ஷாக்காக இருக்குது அவருக்கு. இப்போ சொல்ல செட் ஆகாதா, இப்போ சொல்லுங்க மாமா, செட் ஆகுமா ஆகாதா நமக்குள்ள அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படிங்கிறாரு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் கிஸ் பண்ண போக டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவார். என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிம்பாரா. நீங்கள் சிரிச்சிட்டு, அதான் எனக்கு தெரியும் நமக்கெல்லாம் செட் ஆகும், சரி ஓகே, அப்புறம் எனக்கு கிராண்டாலாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லை, அதனால் நம்ம 2 பேரும் இப்போ எப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க. என்னது அப்படின்னு கேட்குறாரு. அப்பா வாங்கி வச்சாரு, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து இந்த பணத்தை மட்டும் செலவு பண்ணாமல் என் கல்யாணத்துக்காக ரிங் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்து நீங்கள் அவரோட கையில் போட்டு விட அவர் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் உங்களுக்கு ரிங் மாற்றி விடுவார். இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டிலேயே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போயிட்டு இந்த கோவிலில் கல்யாணம் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கோவிலையும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர் 1 week கழிச்சு பார்த்தா அவரும் வேலைக்கு போயிட்டு வராரு. நீங்களும் ஜின் அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்ன அப்படின்னு கேட்க,
கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாரம் ஆகுதுல்ல அப்படிங்கிறீங்க. ஆமாம் ஆயிடுச்சு. என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் போய் படுக்க, ம் நீங்கள் மேலே வரலாம்ல அப்படின்னு கூப்பிட்றீங்க. அது வேணாமே அப்படிங்கிறாரு. வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஷர்ட்டு காலர் பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. அப்போ அவரும் வீடு வீடு அப்படிம்பாரு. நீங்கண்ணா அப்படியே அந்த ஸ்டேரில் படிக்கட்டில் மேலே ஏறுவார்ல, ஸோ அப்படியே அவரோட ஷர்ட்டு காலர் நல்லா பிடிச்சி டைட்டாக இழுத்துட்டு அப்படியே முன்னாடி போயிட்டுருக்க அவரும் வந்துட்டு வாயின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவார். டக்குன்னு நீங்கள் மேலே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி அவரை பிடிச்சி அந்த பெட்டில் தள்ளுவீங்க. அப்போது அவரும் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க, என்னவா இரு ஒன்று பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோரை பார்க்குறீங்க. அப்போது அந்த டோர் வந்துட்டு ஓப்பனில் இருக்குமா, ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா ஜின்னு அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் ஒரு மாதிரி வில்லங்கத்தனமாக சிரிச்சுட்டு அந்த டோரை டப்புன்னு நாக் பண்ணுவீங்க. ஸோ என்ன பார்க்குறீங்க டியர், அவ்வளோதான் கண்ணை முள்ளிங்க. கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, புரிஞ்சுதா? கம்பெனி அவ்வளோதான் காட்டும், இதுக்கு மேலே காட்டாது. ஸோ கண்ணை முடிச்சுக்கோங்க. ஓகே டியர். ஸோ அதுதான் இந்த ஒன் ஷாட் இதோட ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா எபிசோடாக வந்துட்டு நான் இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்போ பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகே வாடியா, டட்டா பாய் சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?